திருச்சியில் மக்கள் நலக் கூட்டணியின் வழக்கறிஞர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது பேசி வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். நான் இந்த கோலத்தில் வந்திருக்கிறேன். வெள்ளை உடையோடு வந்துவிடலாம் என்று நான் வெளியேறி தப்பிக்கிற போது என்னை வளைத்து பிடித்து இந்த கழுத்து பட்டையை கட்டிவிட்டு இந்த கருப்பு உடையை போட்டே தீர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு அண்ணன் அவர்கள் என்னை இங்கே இந்த அவையில் உங்கள் முன்னிலையில் நிறுத்தியிருக்கிறார். எனக்கும் பெரு ஆசை இருந்தது. ஒரு வழக்கறிஞராக தொழில் புரிய வேண்டும், எளியோருக்காக வாதாட வேண்டும் என்ற கனவு இருந்தது. அரசியல் புயலில் நான் சிக்கிக் கொண்டேன். 1985-88 சென்னை சட்டக்கல்லூரியில் நான் பயின்றேன். ஆனால் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக வழக்கறிஞராகவே பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஒரு அரசு ஊழியராகவும் அதே நேரத்தில் அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்டோருக்காக போராடக்கூடிய ஒரு தொண்டனாகவும் 10 ஆண்டு காலத்தை நான் கழித்தேன். 1999 தீவிரமாக தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு இனி நமக்கு வழக்கறிஞர் தொழில்தான் நிலையாக சோறு போடும் என்று கருதி உடனே நான் வழக்கறிஞராக பதிவு செய்தேன். 2000 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு என்னை வாழ்த்தினார். ஆனால் அதன் பிறகு இன்னும் தீவிரமாக நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு களப்பணியாற்ற வேண்டிய நெருக்கடிக்கானேன். ஆகவே வழக்கறிஞருக்கு படித்தேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்தேன். ஆனாலும் உங்களை போல் நீதிமன்றத்திலே இந்த தொழிலில் என்னால் ஈடுபட முடியவில்லை.